இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஆர்டிஐயில் தகவல் பெற்றிருக்கிறார் பாஜக மாநில தலைவர். இது காங்கிரஸ் தான் இந்த துரோகம் செஞ்சது அப்படின்னு பாஜக சொல்றாங்க. பிரதமர் மோடியும் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மோடி தலைமையிலான அரசு என்பதை விட மோடி அரசு என்பது ஒரு மோசடி அரசாகவே செயல்பட்டு வருகிறதுன்றதை நான் இங்கே குறிப்பிட விரும்புறேன். எந்த விதத்துலன்னா, ஒன்று, அவர்கள் திசை திருப்பும் வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். இன்னொன்று, நிதி பத்திர ஊழல், பல ஊழல்கள் அவர்கள் மீது வரிசை கட்டி நிற்கின்றன. 7.5 லட்சம் கோடி ஏஜி குறிப்பிட்ட ஊழல், இது மாதிரி ஊழல்கள் வரிசை கட்டி நிற்கிற நிலையில அதை திசை திருப்புவதற்கு பல மோசடி வேலைகளை இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் பாக்குறேன். அது ஒன்றாத்தான் அந்த கச்சத்தீவு விவகாரத்தை நம்ம குறிப்பிடுறோம். இதுல 2 விஷயங்கள். நீங்க கூட இந்த ஆர்டிஐல போட்டு தகவல் கேட்டாங்க, பாஜகவோட மாநில தலைவர் கேட்டிருந்தார், அது தகவல் கிடைத்தது. இவர்களுக்கு ஆர்டிஐல போட்டுதான் அந்த தகவலை கேட்டு வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இவர்களிடம் கையில் உள்ள தகவல் அது. வேண்டுமென்றே இப்பொழுது பயன்படுத்துவதற்காக அதனை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இரண்டாவது, இதே ஆர்டிஐல 2015ஆம் ஆண்டு ஜெய்சங்கர் அவர்கள், இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் ஜெய்சங்கர் அவர்கள் அப்போது வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கார். அப்ப ஆர்டிஐல நம்முடைய மதுரையை சேர்ந்த ஒருவர் ஆர்டிஐயில் தகவல் கேட்கும் பொழுது அவர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருப்பது என்னன்னா, இதுல இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பை கையகப்படுத்துவது அல்லது விட்டுக் கொடுப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவே இல்லை. ஏனெனில் கேள்விக்குரிய பகுதி அப்படின்னா கச்சத்தீவு சொல்றாரு. கச்சத்தீவை எப்படி குறிப்பிடுறாருன்னா, அந்த பகுதி ஒருபோதும் வரையறுக்கப்படவில்லை. ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவு இலங்கை சர்வதேச கடல் எல்லைக்கோட்டில் இலங்கை பகுதியில் உள்ளது அப்படின்னே சொல்றாங்க. அதாவது இந்தியா இலங்கை சர்வதேச கடல் எல்லைன்னு வரையறுத்து அது இலங்கையோட எல்லையில இருக்குன்னே இந்த பதில குறிப்பிட்டிருக்காரு வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த ஜெய்சங்கர். ஆனால் இப்பொழுது அதே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து அதற்கு மீறிய வகையில் ஒரு பதிலை குறிப்பிடுகிறார். இதற்காகவே அவர் பதவி விலக வேண்டும். ஜெய்சங்கர் உண்மையிலேயே அதாவது இன்னொன்று சொன்னீங்கன்னா, ஆர்டிஐல ஒரு ஒப்பந்தங்களை, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமான ஒப்பந்தங்களை வெளியிடுவது கிடையாது, பொது வெளியில் வெளியிடுவது கிடையாது. அதனையும் இவர் வெளியிட்டிருக்கிறார். ஒரு நாட்டினுடைய எல்லை பகுதி குறித்து தவறான தகவலை வெளியிட்டிருக்கும் ஜெய்சங்கர் முதல்ல பதவி விலகணும். இது எங்களுடைய கோரிக்கை, கருத்து ஒன்று. இரண்டாவது, இந்த ஆர்டிஐ தகவல் பெற்றதிலேயே பல மோசடிகள் இருக்கின்றன என்று நான் குறிப்பிட விரும்புறேன். என்னன்னா, ஒன்று, ஆர்டிஐல யார் கேட்டாங்க அப்படிங்கிற தகவலே இல்லை. அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டதுல எப்பொழுதுமே யார் கேட்டார்கள், யார் பதிலளித்தார்கள்ன்றது இருக்கும், எப்பொழுதுமே வெளிப்படையாக இருக்கும். ஆர்டிஐ என்பதை வெளிப்படையாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான். அதிலேயே இவர்கள் பொதுமக்களிடம், பொதுத்துறை நிறுவனங்களிடம், எல்லோரிடமும் கட்டாயப்படுத்தி நிதி வசூல் செய்த பிஎம் கேர்ஸ் பத்தி ஆர்டிஐல இவங்க தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு நாட்டிற்குமான உடன்பாட்டை பற்றி ஒரு ஆர்டிஐல தகவல் கேட்டவுடன் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதை கூட நாங்கள் எதையும் குறை சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆர்டிஐ விண்ணப்பத்துல யார் விண்ணப்பித்தார்கள் என்ற தகவலும் இல்லை. யார் கொடுத்தார்கள் என்ற தகவல்ல பாத்தீங்கன்னா, அஜய் ஜெயின் என்பவர் என்று ஒரு அண்டர் செக்ரட்டரி MEA என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. MEA என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அண்டர் செக்ரட்டரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் பட்டியலில் பார்த்தால் அஜய் ஜெயின் என்ற பெயரே இல்லை. ஆக இவர்கள் யார் கொடுத்தது இந்த டாக்குமெண்டை என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிலேயும் ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கிறது, ஏதோ இவர்களுடைய மோசடி வேலை நடந்திருக்கிறது என்றுதான் சந்தேகப்பட வேண்டியுள்ளது. இன்னொன்று, கடல் சட்டம் அதாவது ஒரு நில வரையறை, கடல் வரையறை, கடல் எல்லை வரையறைன்னு 2 இருக்கு. இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நில எல்லை இருக்கிறது, வரையறை செய்திருக்கிறார்கள். அதில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதே போல கடல் எல்லையிலும் எல்லா நாடுகளுக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்த பொழுது இவ்வளவு மைல்கள் தூரம் இருக்கும், கடல் மைல்கள் தூரம் இருந்த ஒரு கடல் எல்லை இருந்தால் அது ஒரு நாட்டிற்கு சொந்தம் என்று ஒரு வரையறை செய்யப்பட்டுதான் அந்த அடிப்படையிலேயே இது இலங்கை எல்லைக்கு உட்பட்டது, கடல் எல்லைக்கு உட்பட்டது என்று தீர்மானித்து அது கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இவர்கள் பிரதமர் மோடி மாதிரி ஒன்றும் காகித புலி கிடையாது. இந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காகித புலி கிடையாது. அவர்
இதனை கொடுக்கும் பொழுது இன்னொரு ஒப்பந்தமும் 1976ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. அது குமரி கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா என்று சொல்லப்படுகின்ற, பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லப்படுகின்ற, அதுவும் ரெண்டு இடத்துக்கு, அதாவது மன்னார் வளைகுடாவிற்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கின்ற குமரி கடல் பகுதியில் இருக்கின்ற வேஜ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல் பகுதி, 4000 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு கடல் பகுதியை இலங்கையிடமிருந்து இந்தியா பெற்றிருக்கிறது. அதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறது. அந்த கடல் பகுதி என்பது மிகவும் நீர் வளம் சார்ந்த ஒரு பகுதியாக, மினரல்ஸ் போன்ற பல சத்துக்கள், பல மீன்கள் இருக்கின்ற ஒரு கடல் வளம் பொருந்திய ஒரு பகுதியை இந்தியாவிற்கு பெற்றிருக்கிறார் இந்திரா காந்தி அவர்கள். இதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இவர்கள் இதையெல்லாம் மறைத்து ஏதோ ஒரு பகுதியை, அதுவும் அந்த 1.6 கிலோமீட்டர் தான் அந்த இதோட கச்சத்தீவோட மொத்த வரையறையே, நீளம் தான். அது மட்டுமல்ல, அங்கு ஒரே ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சு கூட யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது யாழ்ப்பாணம், அதாவது இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சபையின், அந்த கிறிஸ்தவ சபையின் கட்டுப்பாட்டில் தான் அந்த சர்ச்சும் இருந்திருக்கிறது. எனவே அது இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதியாகவே கருதப்பட்டு வந்திருக்கிறதால் அதை ஒரு இந்தியாவாகவே கொடுத்ததாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை கொடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் பாத்தீங்கன்னா 2015ல பங்களாதேஷுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. அதுல இந்தியா, அதாவது பங்களாதேஷுக்கு சொந்தமாக இருந்த அந்த எல்லை பகுதியில் இருந்த ஒரு 55 பகுதிகளை நாம் பெற்றுக்கொண்டு நம் இந்தியாவை சேர்ந்த 111 இடங்களை பங்களாதேஷுக்கு கொடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நான் குறிப்பிட விரும்புறேன். அதாவது ஒரு நாட்டுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கும் பொழுது சிலவற்றை கொடுத்து சிலவற்றை பெறுவது வழக்கமாக இருக்கிறது. இதை பற்றி திரு மோடி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அண்டை நாட்டின் உறவுகளில் இது ஒரு பெரிய மைல்கல் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நம்முடைய 111 பகுதிகளை பங்களாதேஷுக்கு கொடுத்ததை இது ஒரு அண்டை நாடு உறவுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் என்று குறிப்பிடுகிறார். ஆக இவர்கள் செய்தால் அதனை ஒரு விதமாகவும், அதாவது காங்கிரஸ் அரசு இந்திரா காந்தி அவர்கள் செய்ததை வேறு விதமாக கொச்சைப்படுத்தி பேசுவதையும் இவர்கள் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று, இது மீனவர்கள் கைதையும், அதாவது எல்லை தாண்டி மீன் பிடிப்பவர்கள் என்று கருதப்பட்டு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுகிறார்கள். மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கைது செய்யப்படுவது, படகுகளை பறிமுதல் செய்வது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனையும் எப்படி சம்மந்தப்படுத்துகிறார்கள்? கச்சத்தீவு நம்மிடம் இருந்திருந்தால் இந்த கைதுகள் நடந்திருக்கிறாது என்று கூட குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் பாஜகவினர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதற்கும் நான் சொல்லவில்லை, காங்கிரஸ் சொல்லவில்லை. 2017 வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருந்த VK சிங் பாராளுமன்றத்துல ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிறார். இதற்கும் மீனவர்கள் கைதுக்கும் கச்சத்தீவுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாலேயே அவர்கள் கைது நடவடிக்கை நடைபெறுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆக இவர்களே ஒரு தகவலை இது சம்பந்தமாக குறிப்பிட்டு விட்டு இப்பொழுது ஒரு தேர்தல் காரணத்திற்காக, அவர்களுடைய சுயநலனுக்காக இதனை பயன்படுத்துகிறார்கள், இந்த கச்சத்தீவு விவகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதனை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 2024 தேர்தல் தேதி நெருங்குது. அது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் தான் நடக்குது. பரப்புரை தீவிரமா இருக்கு. இந்த நேரத்தில் இது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பாஜக ஏன் கையில் எடுத்திருக்கு? அதுதான், அவர்கள் தேர்தலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அது ராணுவ பிரச்சனையாக இருந்தாலும் சரி. 2019 பாத்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு பாகிஸ்தான் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம்னு சொல்லி ஒரு இதை கையில் எடுத்து ஒரு தேசிய உணர்வை தூண்டி இவங்க பண்ணாங்க. இந்த கச்சத்தீவுல இவர்களுடைய இரட்டை வேடம் பாத்தீங்கன்னா, இவர்கள் சொல்வது காங்கிரஸ் திமுக இரட்டை வேடம் போடுது இப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்துல. ஆனா இரட்டை வேடம் போடுவது காங்கிரஸோ திமுகவோ அல்ல. ஏனென்றால் கச்சத்தீவு விவகாரம் என்பது வெளிப்படையான விவகாரம். இந்திரா காந்தி அவர்கள் எதற்காக கொடுத்தார், என்ன பெற்றுக்கொண்டார்? ஏனென்றால் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து பங்களாதேஷ் என்ற நாடே உருவாக காரணமானவர் இந்திரா காந்தி அவர்கள். இவர்கள் மாதிரி ஏதோ ஒரு 56 இன்ச்சு மார்பு கொண்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பக்கம் அருணாச்சல பிரதேசத்துல 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிற்கு சீன ராணுவம் உள்ளே வந்திருக்கிறது. ஆனால் சீனா என்ற பெயரையே பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இதுவரை பயன்படுத்தவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இதையெல்லாம் திசை திருப்புறதுக்கு நேற்றை கூட பாத்தீங்கன்னா ஒரு 30 கிராமங்களோட பெயர்களை சீனா மாற்றி அமைத்திருக்கிறது. பெயர்களை நேற்று கூட அது மாதிரி கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா, 4-5 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா
நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தை சீனாவின் வரைபடத்தில் இணைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல 2-3 தடவை கிராமங்களின் பெயர்களை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கச்சத்தீவு விவகாரத்தை இப்பொழுது கையில் எடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் ஒன்று அரசியல் ஆதாயத்திற்காக தமிழக மக்களை ஏமாற்றி ஏதாவது இவர்கள் மீது ஏதாவது குறைகளை சொல்லி நாம் தப்பிக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு பாஜக மீது பல குறைகள் இருக்கின்றன. தமிழக மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். பிரதமர் எதற்கும் நிதி தருவதில்லை. ஒரே ஒரு சிறப்பு திட்டமாக அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை கட்டப்படவில்லை. தமிழ்நாட்டுக்கென வெள்ளம் புயல் எது வந்தாலும் அதற்கான நிதி மத்திய அரசு தருவதில்லை என்ற கோபம் பாஜக மீது, பிரதமர் மீது இருக்கிறது. அதையெல்லாம் திகைத்திருப்பதற்கு காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் எதையாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்பதற்காக இதனை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதிலும் அவர்கள் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 2 விஷயங்கள்லயும் எல்லாவற்றிலும் மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்படி கச்சத்தீவு இதற்கு சென்றது அந்த மீனவர்களுக்கே தெரியும். இந்த கச்சத்தீவினால் நமக்கு என்ன நன்மை, இரண்டாவது இது எதனால் வந்தது, இதை மீட்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் அவர்களே தெளிவாக இருக்கிறார்கள். எனவே இதுல பாஜக சொல்வதை மக்கள் ஏற்க மாட்டார்கள். இங்கு தமிழகத்தில் பாஜக தலைவராக இருப்பவர் தினந்தோறும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பார். அதில் இது ஒரு பொய் என்றுதான் தமிழக மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழக மீனவர் நலமாக இருக்கணும், நன்மை பயக்கும் விதமாக இருக்கணும், அதுக்காக தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம், அதுக்காக தான் இதை பேசுகிறோம் அப்படின்னு மாநில தலைவர் சொல்கிறாரு. இன்னைக்கு கூட அதான் சொல்கிறாரு. கச்சத்தீவை மீட்கிறதுக்கான வழி உண்டா? இப்போ இவங்க இவ்வளோ தூரம் குரல் சொல்கிறாங்க. இவங்க கச்சத்தீவை முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு மீட்கிறதுக்கு வழி உண்டா? அதுலேயும் இவர்களுடைய இரட்டை வேடம் அம்பலமாகி உள்ளது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா 2014 ஒரு வழக்குல உச்சநீதிமன்றத்துல கச்சத்தீவு தொடர்பான வழக்குல மத்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். கச்சத்தீவை மீட்க முடியுமா என்று கேட்கும் பொழுது, கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு, அதனை மீட்க வேண்டும் என்றால் போர் தான் தொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் மத்திய அரசினுடைய, பாஜக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர். ஆக அவர்கள் இதை போர் தொடுத்துதான் மீட்க வேண்டும் என்ற நிலைப்பாடுதான். ஆக இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதி என்பதையே அந்த மத்திய அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு இலங்கையினுடைய அமைச்சர் கருத்து தெரிவிக்கிறார், ஜீவன் தொண்டமான் கருத்து தெரிவிக்கிறார். இது சம்பந்தமாக, கச்சத்தீவு சம்பந்தமாக ஏதாவது மத்திய அரசு இந்திய அரசிடமிருந்து கருத்து வந்ததா என்று கேட்கும் பொழுது, கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதி. இது சம்பந்தமாக எந்த விதமான அபிஷியலான தகவலும் கருத்தும் கோரிக்கையும் இந்திய அரசிடமிருந்து இதுவரை வரவில்லை. வந்தால் நாங்கள் எங்களுடைய அபிஷியலாக கருத்தை தெரிவிப்போம் என்று குறிப்பிடுகிறார். ஆக இதுவரை அவர்கள் எந்த விதமான கோரிக்கையோ அல்லது சம்பந்தமான நடவடிக்கையோ மத்திய அரசு எடுக்கவில்லை என்பதையும் தெளிவாக இலங்கை அமைச்சரே குறிப்பிடுகிறார். ஆக இவர்கள் தேர்தலுக்காக எதையோ ஏமாற்று வேலை செய்து தமிழக மக்கள்கிட்ட இப்படி நாங்க தொடங்கிட்டோம், கச்சத்தீவை மீட்டு விடுவோம், அதாவது இது மாதிரிதான் வெளிநாட்டில் இருந்து கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு எல்லோருக்கும் பணத்தை கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இவர்கள் ஏமாற்றி ஏதோ ஒரு வார்த்தை அப்புறம் கேட்டாக்க இது சும்மா சொல்லிட்டு போனோம், இது ஜும்லா, சொன்னதெல்லாம் ஜும்லா அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த தேர்தலுக்கு பிறகு ஏன் இது மாதிரி சொன்னீர்கள் என்று கேட்டும் பொழுது, தேர்தல் நேரத்துல இது மாதிரி ஜும்லா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஏமாற்று வேலை, ஏமாற்றுறதுதான் ஜும்லா. இந்த ஜும்லா வேலைகளைத்தான் இந்த பாஜக மாநில தலைவராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அகில இந்திய தலைமையாக இருந்தாலும் சரி, அதனை பிரதமரிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வரை தொடர்ந்து இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜும்லாக்கள் எல்லாம் தமிழகத்தில் எடுபடாது. தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் நீங்க சொன்னீங்க அவங்க நுழைஞ்சு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்கன்னு. இதெல்லாம் அவங்க பேர் வச்சுட்டதுனால அவங்களுக்கு சொந்தமாயிடாது அப்படின்லாம் ஜெய்சங்கர் கருத்து தெரிவிக்கிறார். இதுதான் இவர்கள் சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. சீனாவோ அல்லது ஆக்கிரமிப்பை பற்றியோ பிரதமரோ அல்லது மற்றவர்களோ பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள் என்றுதான் சொல்லணும். ஏன்னா 62 சீன போருக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த எல்லா போர்களிலும் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. பல நேரங்கள்ல கடுமையான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சீனா தொடர்ந்து எல்லையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்பை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் ஏதாவது திசை திருப்புற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குதான் வேற எதையாவது ஒண்ணு கச்சத்தீவு அல்லது வேற ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கடுமையான நடவடிக்கையை இந்திய அரசு எடுக்க வேண்டும். சீனா பெயரை மாற்றுகிறது என்று சொன்னால் பெயர்களை வேறு பெயர்களை ஒவ்வொரு தடவையும் அருணாச்சல பிரதேசத்துக்கு பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ விசிட் பண்ணும்போது கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு கடுமையான எதிர்ப்பை இந்தியா தெரிவிப்பதில்லை. மென்மையான போக்கை இந்தியா கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனை கடுமையான நடவடிக்கையை, எச்சரிக்கையை இந்திய அரசு எடுத்தால்தான் இந்த சீனா எல்லை ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும். அதில் உறுதியான நடவடிக்கையை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய
எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கட்சித்து விவகாரத்தை வேண்டுமென்றே கையில் எடுக்கிறது பாஜக அரசு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான ஏன் கையில் எடுக்குது, பாஜக மீது உள்ள தவறு என்ன உள்பட பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரம் எடுபடுதா எடுபடலையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.